Hi students, good evening. So I welcome you all for the new class. So இன்னைக்கு class நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு interesting topic, reproduction in organism. இந்த கிளாஸை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். ஓகே, எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேசிஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ தான் நம்ம வந்து ஹையர் ஆர்கானிசம் பற்றி இன்னும் நல்ல டீட்டெயில்டாக நம்ம படிக்க முடியும். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து இட் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப்டரில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். இதை தான் நம்ம பார்க்குறோம். இது எவ்வளோ அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூளை, நரம்பு, இதயம், அப்புறம் நம்மளோட கிட்னி, லிவர், இதெல்லாம் எப்படி வேலை செஞ்சு அதோட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுதோ அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த ரீப்ரொடக்ஷனுக்குன்னு நின்ற உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம உடம்போட இயற்கை எப்படி வந்து இயங்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த ரீப்ரொடக்ஷன் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு வரைவு கோடு மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதில் வந்து இதயம் வந்து எப்படி ரத்தத்தை வந்து மற்ற உறுப்புகளுக்கு செலுத்துது. இப்போ ரெஸ்பிரேஷன் அந்த சாப்டர் பார்க்கும்போது எப்படி வந்து இதெல்லாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னும் போது அந்த லங்ஸை பற்றி படிச்சிருப்போம். லங்ஸ் எப்படி வேலை பார்க்குது இது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்கிறது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், தட் இஸ் இந்த ரீப்ரொடக்ஷன் என்னும்போது இதே போல தான் இங்கே என்ன அதோட வேலைப்பாடுகள். ஸோ நம்மளுக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற அந்த உறுப்புகள் இருக்குது. ஸோ அந்த உறுப்புகளோட வேலை என்ன, அது என்ன மாதிரி நடக்குது, மெயினாக அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட வாழ்க்கை, அது மனிதனாகட்டும் இல்லை என்ன ஒரு ஆர்கானிசம் ஆகட்டும் இந்த உலகத்தில், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு லைஃப் ஸ்பேன். ஸோ அதோட உயிர் வாழும் காலம் அது எவ்வளோ தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சின்ன எறும்பாக இருக்கட்டும், இல்லை அது வந்து ஒரு பெரிய வந்து யானையாக இருக்கட்டும், இல்லை நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக இருக்கட்டும். ஸோ நம்மளோட உயிர் வாழும் அந்த கட்டம். ஓகே, அந்த உயிர் வாழும் கட்டம் அப்படின்னா என்ன, அந்த உயிர் வாழும் அந்த லைஃப் ஸ்பேன் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ லைஃப் ஸ்பேன் அப்படின்னும் போது ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டைம் பீரியட் பிட்வீன் பர்த் டு நேச்சுரல் டெத். ஸோ நம்ம பிறப்பிலிருந்து நம்ம இறப்பு, தட் இஸ் நேச்சுரல், அந்த வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சராசரியான எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கானிசமாக இருக்கலாம், இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து மனிதனாக இருக்கலாம், இல்லை ஒரு குரங்காக இருக்கலாம், ஒரு குதிரையாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதோட காலம், அதோட உயிர் வாழும் அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிறப்பிலிருந்து அது இயற்கையாகவே இறந்து போகிற அந்த காலகட்டம், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், லைஃப் ஸ்பேன்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம உயிர் வாழ்கிற அந்த காலம் அதே வந்து ஒரு டாங்கியோ இல்லை ஒரு டாகோ ஒரு கேட்டோ அதே போல் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக அது வந்து மாறக்கூடும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ஒரு தாவரம் வந்து இவ்வளோ, தட் இஸ் ஒரு ஆர்கானிசம் ஆர் எனி அனிமல் ஆர் பிளான்ட் எது வேணால் வச்சுக்கோங்க, இவ்வளோ காலம்தான் அது உயிர் வாழும்னு போது இதோட விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கட்டம் நம்ம அந்த ரீப்ரொடக்ஷனோட சாப்டரை நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ த லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஆர்கானிசம் வேரியஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். ஸோ ஒரே போல் இருக்கிறது இல்லை. இப்போ மனிதனுக்குள்ளேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரியா இருக்குது எல்லாருக்கும் லைஃப் ஸ்பேன் கிடையாது. இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 50 வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க, சில பேர் 80ன்றாங்க, சில பாருங்க வெளியில் அந்த ஜப்பான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 110லாம் கூட கேள்விப்படுறோம். ஸோ எப்படி அதுதான் அந்த லைஃப் ஸ்பேன். ஸோ ஒரே மாதிரி ஒரே ஆர்கானிசமும் இருக்கிறது இல்லை, அதே நேரத்தில் ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் ஒன்றாவும் இருக்கிறது இல்லை. ஓகேவா? இந்த கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, பட் நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து என்ன, 70 to 80 இயர்ஸ்.
ஒரு பின்னாடி ஒரு 10-20 வருஷம் முன்னாடி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளோட உயிர் வாழும் அந்த காலமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 50 வயசு தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருந்து. பட் இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ வளர்ச்சி, இப்போ இருக்கக்கூடிய நம்ம விஞ்ஞானி வளர்ச்சி, தட் இஸ் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே நம்ம லைஃப் ஸ்பேன் என்ன பண்ணியிருக்கு, பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. எவ்வளோ தொலைவு, நம்ம ஒரு சராசரி மனிதன் 70லேருந்து 80 வயசு வரைக்கும் உயிர் வாழற வரைக்கும் நம்மளுக்கு அழகாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகே, ஸோ அதித்தி, நீலாம்பரி, ஸ்ரீவத்சவ், நிதர்ஷனா, வெரி குட், வெல்கம் ஃபார் த கிளாஸ். இப்போ நம்ம லைஃப் ஸ்பேன் ஆஃப் சம் ஆர்கானிசம் பார்ப்போம். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து சொல்லலாம். ஓகே, இங்கே பாருங்க, எலிஃபென்ட், இது ரோஸ், டாக், பட்டர்ஃப்ளை, க்ரோ. ஸோ இது சும்மா ஒரு தோராயமாக இது எவ்வளோ நாள் இது வந்து உயிர் வாழலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. யானை எவ்வளோ நாள் இருக்கலாம், பார்க்க உருவம் பெரிதாக இருக்கனால ரொம்ப வருஷம் இருக்குமோ. ரோஜா ரொம்ப குட்டியாக இருக்கே, இது வந்து இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு போயிடுமா அப்படின்னு. டாக், ஏன்னா நாய் வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எத்தனை வருஷம் இது இருக்கும் அப்படிங்கிறது. இல்லை பட்டர்ஃப்ளை, இல்லைனா நம்ம க்ரோ, எது வேணால் நம்ம பேசலாம். ஸோ இதெல்லாம் எத்தனை வருஷம் எப்படி உயிர் வாழும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ பாருங்கள், ஒரு எலிஃபென்ட் சராசரியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 60லேருந்து 70 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுது. யாரு, ஒரு யானை. இப்போ அதே ஒரு ரோஜா செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல வருஷங்களாக வந்து ஒரு ரோஜா செடி அடுத்த ரோஜா அடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு போக போக அடுத்த கிளாஸில், தட் இஸ் நம்மளுக்கு இன்னைக்கு கிளாஸ்லேயே நம்ம பார்க்க போகிறோம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், அதில் சொல்லி தருவேன். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13 வருடம், ஸோ 10 to 13 years. Okay, that itself is இல்லையா. So 10 to 13 years. Butterfly பாருங்க 1 to 2 weeks. Crow வந்து 15 years. So லைஃப் ஸ்பேன் பாருங்க, இவ்வளோ பெரிய எலிஃபென்ட், இல்லை இது ஒரு ரோஸ் ஆகட்டும், இல்லை ஒரு க்ரோ ஆகட்டும், லைஃப் ஸ்பேன் ஒரே மாதிரி இல்லையே. எஸ் ஆர் நோ? ஒரு ஆர்கானிசம் இருக்கிறது இன்னொரு ஆர்கானிசம்க்கு இல்லை. இது நம்மளை வியப்பட வைக்குது. வை? ஏன்? எப்பவுமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் பயாலஜி ஏன், வை, ஹவு, வென் இந்த கேள்வி கேட்டால் தான் நம்ம பயாலஜியை படிக்க முடியும். ஏன் இந்த யானைக்கு இருக்கிற மாதிரி இதுக்கு இல்லை, இது ஒரே அனாட்டமி, ஃபிசியாலஜி, எல்லா மெட்டபாலிசம் எல்லாம். பட் பாருங்க, எஸ் ஆர் நோ? இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பனானா ட்ரீ, கவ், பேரட், crocodile, ஹார்ஸ், ஃப்ரூட் ஃப்ளை. இங்கே வந்து பாருங்க, பனானா, கவ், பேரட் பாருங்க 140 years. ஒரு சராசரியான சின்ன பச்சை கிளி 140 வருஷம். மனுஷனால கூட அவ்வளோ வருஷம் இருக்க முடியல. crocodile பாருங்க சாலிடா 60 years. ஓகே, பனானா 2 to 3 years. cow 15 years, crow மாதிரியே. horse 25 to 30 years and fruit fly 40 to 50 days, 40லிருந்து 50 நாட்கள். ஸோ இங்கே வந்து பாருங்க, ஒரு சின்ன ஃப்ளை ஆகட்டும், இல்லை ஒரு பறவை ஆகட்டும், இல்லை இங்கே இருக்க ஒரு crocodile ஆகட்டும், ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பாருங்க, இது 140 வருஷம், இதே இது 60 வருஷம். ஸோ அந்த லைஃப் ஸ்பேன், அது பிறந்து அது இயல்பாக இருக்கிறது, இது ஒரு லைஃப் ஸ்பேன். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, இட் இஸ் நாட் கோயிங் டு பி த சேம். அதுதான் அந்த கான்செப்ட். ஓகே, அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் பிளான்ட். மேம் இது வந்து நீங்கள் சொல்கிற கதை நல்லா இருக்கு மேம். இந்த ரைஸ் பிளான்ட் பாருங்க, டாட்டாய்ஸ், இது வந்து நம்மளுக்கு தெரியும். சார்ல்ஸ் டார்வின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு பீகிள் ஷிப் எடுத்துட்டு அந்த எவல்யூஷன் ஸ்டடி பண்ண, நம்ம எவல்யூஷன் சாப்டர் படிக்கும்போது நிறைய கதை சொல்கிறோம் உங்களுக்கு. அந்த எவல்யூஷன் அந்த இதை பற்றி அவர் ஆராயறதுக்கு உலகம் முழுக்க அந்த பீகிள் ஷிப்பில் ஏறிட்டு அவர் அப்படியே சுற்றி வர போவார். அங்கே போகும்போது அந்த கேலப்பகாஸ் என்ற ஐலாண்ட்லேருந்து அவர் ஒரு குட்டி டர்ட்டில் எடுத்துகிட்டு வர்றாராம். அது வந்து எடுத்துகிட்டு வந்து அவர் வச்சு அவர் காலமாயும் கிட்டத்தட்ட 150 வருஷம் அந்த டர்ட்டில் வந்து உயிரோடு தான். ஸோ டாட்டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150 years அதோட லைஃப் ஸ்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பிளான்ட், பேனியன் ட்ரீ, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பல வருஷம். இப்போ பாருங்க, ரைஸ் பிளான்ட் 3 to 7 months. இப்போ இதே வந்து பேனியன் ட்ரீ பாருங்க 1000 வருஷம். ஸோ பிளான்ட்லேயே பாருங்க அது 1000 வருஷம் போகுது. இதே வந்து இது 3லேருந்து 7 மாதம் தான். ஸோ ரைஸ் பிளான்ட் 3 to 7 months. பட் வாட் அபவுட் பேனியன் ட்ரீ 1000 years. ஸோ உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதுங்களா? ஓகே, எஸ், ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னும் இதே ஹவுஸ் ஃப்ளை சொல்கிறோம்ல வீட்டில், அந்த அது வந்து 4 வாரம் தான். அப்புறம் அந்த ஆண்ட் இருக்கு பார்த்தீங்களா, எறும்புகள் 3 வாரம் தான். ஹவுஸ் மவுஸ், அந்த குட்டி எலியெல்லாம் இருக்கு பாருங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலிகள் 1 வருஷம் சராசரி. ஸோ இத்தனை ஆர்கானிசம், இதோட லைஃப் ஸ்பேன் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அதோட ரீப்ரொடக்ஷன்,
அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இவ்வளவுதான் உன்னோடது இருக்கும்போது அப்ப அது எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அந்த ரீப்ரொடக்ஷன் இருந்தாதான் அடுத்து அதோட தலைமுறையை அது வந்து வளர வைக்க முடியும். ஸோ இட் கேன் சஸ்டெயின், it can grow its own progeny, it can produce the offspring. அதுதான் அந்த கான்செப்ட். ஸோ மேஃப்ளை அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து 24 hours, தட் இஸ் அதோட அந்த உலகத்திலேயே இருக்கக்கூடியதுக்கு கம்மியான லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஃப்ளைன்னு சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் ஆன் எர்த். தேர் லைஃப் லாஸ்ட் ஒன்லி ஃபார் 24 hours. மேஃப்ளைஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as one day insects because of their shortest life span. ஸோ மேஃப்ளைன்றது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன், ஒரு நாள் தான் அது உயிர் வாழப்போகுது. யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் 1 day. அதனால தான் அது ஷார்ட்டஸ்ட் லைஃப் ஸ்பேன் இருக்கிறதுனால 1 day இன்செக்ட்ஸ் கூட அதுக்கு பேர் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ லைஃப் ஸ்பேன் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அப்பதான் ஒரு ஆர்கானிசமோட நம்மளுக்கு லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சாதான் அப்ப அதோட ரீப்ரொடக்ஷன் பத்தி நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த ரீப்ரொடக்ஷன்ல என்ன பார்க்க போறோம், என்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இது அடாப்ட் பண்ணுது, இதோட பீரியட் ஆஃப் மெத்தட், தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னோடனே நம்ம உடனே என்ன யோசிப்போம், அந்த ஆஃப் ஸ்பிரிங். பட் அதுக்கு நடுவில் அத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இது எந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எப்படி வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து வெதர் இட் இஸ் கோயிங் டு பி வாட் டைப், அடுத்து வந்து எப்படி வந்து அந்த ஆஃப் ஸ்பிரிங் ஜென்ரேட் ஆக போகுது, எத்தனை மாசங்கள், எத்தனை வருஷங்கள். ஸோ இந்த மாதிரி இத்தனை கோணங்கள்ல வந்து இருக்கிறதால நம்மளுக்கு விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம லைஃப் ஸ்பேன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். இங்க பாருங்க, சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ், நோ நேச்சுரல் டெத். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா இல்ல நீங்க பாக்குற ஆல்கே இதுக்கெல்லாம் வந்து இறப்பே கிடையாது, இம்மார்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றீங்க மேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு சிங்கிள் செல், அவன்ல இருந்து 2 டாட்டர் செல், திரும்பி அந்த 2 டாட்டர் செல் இருந்து இன்னொரு டாட்டர் செல், இப்படியே பிரிஞ்சு 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 வரப்போதே தவிர அப்ப அந்த இருக்கிற ஒண்ணுத்துக்கு அழிவே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் டெத்துனே ஒன்று கிடையாது. ஏன்னா அந்த ஒரு செல் தான் 2ஆ போகுது, திரும்பி அதுல இருக்க ஒரு செல் 200 செல்லா போக போகுது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா there is going to be something, there is no natural death. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம பயாலஜி படிக்கும்போது லைக் ஆர்கானிசம்னு படித்தாலும் ஹியூமனை வச்சு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மறக்கவே மாட்டோம். இப்போ நம்மளதே எடுத்துப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தெர் இஸ் அ ஃபியூஷன் ஆஃப் கெமீட். ஓகே, ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. எஸ், இந்த ஜைகோட் அது என்ன ஆகுது, அப்படியே எம்ப்ரியோவா டெவலப் ஆகுது. இந்த எம்ப்ரியோல இருந்து ஒரு குட்டி, ஒரு வாட் யூ கால் நியோனேட்டு நாங்கள் சொல்லுவோம். அப்புறம் அது குழந்தையா பிறக்கிறது. இந்த ஸ்மால் இன்ஃபேண்ட் வாட் எவர் அது அப்படியே பிறந்து ஒரு சைல்டு ஆகுது. எஸ், அது அப்படியே அந்த வாட் வி கால் ஆல் திஸ் அஸ் ஜுவன்லைன் சொல்லுவோம். இது குழந்தை பருவம். ஓகே, அடுத்து குழந்தை பருவம் என்ன ஆகுது, அது பியூபர்ட்டிக்கு போகுது. ஸோ அது வந்து இட் இஸ் பிகமிங் இட் செல்ஃப் இன்டு அ அடல்ட், ஒரு டிரான்சிஷன் பிட்வீன் சைல்ட் அண்ட் அடல்ட். எஸ், அந்த பியூபர்ட்டிங்கிற பீரியட். ஸோ மெச்சூரிட்டி. எஸ், அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மெச்சூர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அந்த ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் இட் இஸ் பிகமிங் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் செல்ஃப் இன்டு அடல்ட். அடுத்து அந்த அடல்ட் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி மெச்சூர் ஆகி எல்லாம் முடிச்சுட்டோம், அந்த ஏஜிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏஜிங் ப்ராசஸ்ல நம்மளுக்கு என்ன ஆகும், லைக் எல்லாமே டிட்டோரியேட். ஒரு 40 வயது ஆனதுக்கப்புறம் என்ன, கண்ணுக்கு வந்து தாலை சிரமம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரெஸ்பயோபிக் சேஞ்சஸ் வரும், நிறைய முடி வரும் இல்லையா, ஸ்கின் சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது ஏஜிங்கோட ப்ராசஸ். ஸோ இதை பார்ப்போம். அடுத்து ஒரு 70-80 வயது வரும்போது என்ன, எப்போ வேணாலும் லைக் இறந்து போகலாம். ஸோ டெத், த நேச்சுரல் டெத். ஸோ ஒரு மனிதனோட கோட்டம், தட் இஸ் ஒரு அவனோட வாழ்க்கையை இப்படி சொல்லும் பொழுது இதே மாதிரி தான் எல்லா ஆர்கானிசமுக்கும் இருக்க போகுது. அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the first one what we call it as the juvenility. It is called the juvenility. That is the one minute. The organism develops the capacity to reproduce during this stage. So இது வந்து எப்படின்னா the juvenile, அது வந்து என்ன இருக்குன்னா இந்த பீரியட்ல வந்து என்ன ஆகுது, அதுக்கு என்னென்னலாம் இருக்கோ அந்த வளர்ச்சி, what we can put it in the right word, the growth and development will take place in this period. So இங்க வந்து growth, development எல்லாமே இங்க வந்து நடக்க ஆரம்பிக்குது. பட் மெச்சூரிட்டின்ற போது the organism begins to reproduce at this stage. இந்த இடத்துல என்ன ஆகுது, கெமெட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த இடத்துல என்ன ஆகுது, கெமெட்டோஜெனிசிஸ்னா என்ன அர்த்தம், அந்த கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ரீப்ரொடியூஸ் பண்ண தொடங்கிடுது. ஸோ அதோட ஓன் ப்ரோஜெனி ஆஃப் ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. அதுதான் ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி. அடுத்து என்ன நடக்குது, ஏஜிங் or senescence. This is a word we use. See, இதெல்லாம் எப்படி மேம் இந்த ஸ்டேஜஸ்லாம் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, there is one subject called gerontology.
இட்ஸ் அ ஸ்டடி. தேர் ஆர் ஜெரண்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க பேசிக்காக வந்து அந்த கீட்ரியாக்ட்ரிக்ஸ், அந்த ஓல்ட் ஏஜ், அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக அந்த செனேசன்ஸ் பற்றி படிப்பாங்க. ஜெரண்டாலஜிஸ்ட் ஆர் பீப்புள் லைக் அவங்க வந்து ஒரு ஹியூமனோட என்டையர் இது, நாட் ஓன்லி ஹியூமன், ஈவன் எனி ஆர்கானிசம் ஆன் த ஹோல், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்படி அதோட ஸ்பேன், எப்படி அதோட ஃபேஸஸ் ஆர் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் வந்து பிரியுது, அதில் எவ்வளோ ஒரு ஆர்கானிசம் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது, அது எல்லாமே இவங்க டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் டிட்டோரியேஷன் ஆஃப் த பாடி ஃபங்க்ஷன்ஸ் மார்க்டு பை, ஓகே, இட் இஸ் மார்க்டு பை inefficient cellular functions and response to environment. ஸோ ஏஜிங் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, தட் இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் என்னென்னு புரியும்னா, நம்மளுக்கு பாடியில் இயல்பாகவே இந்த ஃபங்க்ஷன் அது பண்ணிகிட்டு இருக்க போகுது. பட் ஜென்ரலாக ஒரு ஸ்லோயிங், அந்த பெஸ்ட் வேர்ட் டு சே வில் பி ஸ்லோயிங் அண்ட் நேச்சுரல் ஸ்லோயிங், தானாகவே இயல்பாகவே அப்படியே வந்து அந்த ஸ்லோ டவுன் ஆகிட்டு வருது பாருங்கள் நம்மளோட ஃபங்க்ஷனிங்க, அதுதான் அந்த ஏஜிங். ஸோ அந்த இயல்பாகவே அது ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கிறத நம்மளோட செல் வந்து என்ன பண்ணுது, அதால் முழு ஈடுபாடோட எஃபிஷியண்ட்டாக கொடுக்க முடியல. சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டுக்கு வர க்யூஸ், அந்த ஸ்டிமுலைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதுதான் அந்த ஏஜிங்கோட ப்ராசஸ். ஓகேவா? இப்போ இதே ஒரு 10 வருஷம் முன்னாடி, இப்போ ஒரு 50 இயர்ஸ் மேன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 10 இயர்ஸ் முன்னாடி அவனுக்கு என்னன்னாலும் டக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் பாடி ரெஸ்பாண்ட் பண்ணுது. அவன் ஓடுவான், குதிப்பான், எல்லாம். அதே அந்த 50 இயர்ஸ் ஆகும்போது அந்த ஸ்லோயிங் இருக்குது. அவன் பண்ண மாதிரி அவன் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர் இப்போ அவனால் பண்ண முடியல. அவனோட மசில்ஸ், அவன் என்னதான் அவன் மைண்டு ஈடு கொடுத்தாலும் the body, the thing is not helping it. Why? Slowing of the function. இது நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். மெமரி ஸ்லோயிங்காக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா as ஏஜ் இதுவாகும்போது லைக் இன் டேர்ம்ஸ் வித் வாட் இஸ் ஹேப்பனிங், நம்மளோட யூஷுவல் டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸே வந்து சிலதெல்லாம் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏஜிங்கில் இருக்கக்கூடிய நார்மல், லைக் விஷன், கண் பார்வை, காது கேட்கறது, மெமரி, இது எல்லாமே வந்து ஸ்லோயிங் ஆகும். ஏன்? ஏஜிங் ப்ராசஸ். ஓகே. செனேசன்ஸ் அப்படின்னும் போது இட் ரெஃபர்ஸ் டு த கிராஜுவல் டிட்டோரியேஷன் ஆஃப் ஆல் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இன் த பாடி மார்க்டு பை ஷார்டனிங் ஆஃப் டீலோமீர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ரெப்ளிகேட்டிவ் கெப்பாசிட்டி. ஸோ நம்ம பாடியில் எல்லா செல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஃபியூ, சில செல்ஸ் கான்ஸ்டண்ட்டாக ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். பட் ஆஸ் நம்ம ஓல்டு ஆக 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 இங்கே என்ன ஆகுது, பாடியில் அப்போ வந்து டச் ஆகுது. என்ன டச் ஆகுது? அந்த டிட்டோரியேஷன், அந்த ஏஜிங்கோட அந்த ஃபுல் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் அங்கே வந்து அதுக்கு மேலே அது என்ன ஆகுது, பழுதடைய ஆரம்பிக்குது, டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்குது. டிஸ்ட்ராய் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்ட்ரக்ஷன், டிட்டோரியேஷன், பழுதடையப்படுகிறது. ஒரு வீட்டில் மிக்சி ஓடிண்டே இருக்குது, திடீர்னு ஓடலை, பழுதடைந்திருக்கு, அது டோட்டலாக காலின்றது இல்லை, பழுதடைந்திருக்கு, டிட்டோரியேஷன். அப்போ ஒய் இட் இஸ் ஹேப்பனிங்? பிகாஸ் ஆஃப் மார்க்டு ஷார்டனிங் ஆஃப் த டீலோமீர். ஷார்டனிங் ஆஃப் த டீலோமீர்ஸ், நம்ம எல்லாமே அது அப்படியே உடம்பு ஃபுல்லாக மாறிட்டு வரும். ஸோ அது அந்த ரெப்ளிகேட்டிவ் கெப்பாசிட்டி, அந்த டிவிஷன், அந்த யூஸ்வலாக நடக்கக்கூடிய நம்ம பாடியில் நடக்கிற அந்த டிவிஷன்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த செனேசன்ஸோட வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து புரியணும். ஏஜிங்னா என்ன, செனேசன்ஸ்னா என்ன. லாஸ்ட் வந்து இட் இஸ் மார்க்டு பை டெத். It is marked by the permanent cessation of all vital activities of an organism. There is no correlation between the lifespan of organism and their size. நான் எடுத்தோடனே சொன்னல, யானை பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்கா, அது 1000 வருஷம் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஜிராஃபி அவ்வளோ அவசரமாக இருக்கே, அவ்வளோ வருஷம் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ காரிலேஷன் ஒரு லைஃப் ஸ்பேனுக்கும் அதோட சைஸுக்குமே கிடையாது. பேரட் என்ன இருக்குது, 140 வருஷம், பார்த்தீங்களா? ஸோ அந்த சைஸுக்கோ இல்லை லைஃப் ஸ்பேனுக்கோ காரிலேஷன் கிடையாது. பட் there is a permanent marked, there is a permanent cessation. Cessation என்ன அர்த்தம்? ஸ்டாப்பேஜ். எல்லா உடம்புல இருக்க வைட்டல் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆனால் இட்ஸ் டெத். ஸோ யூஸ்வலாக எப்படி டெத் சர்டிஃபிகேட் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க? யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இசிஜி நார்மலாக பல்ஸை பார்த்துட்டு சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இசிஜி மார்க் பண்ணி என்ன வரணும், ஸ்ட்ரெயிட் லைன் வரணும், கண்ணில் வந்து லைட் அடித்து பியூப்பிள் வந்து டைலேட் ஆகுது அது செக் பண்ணுவோம். அடுத்து இஇஜி வச்சு இஇஜியும் ஃப்ளாட், பிரெயின் ஃபங்க்ஷனும் இல்லைன்னா தான் இஸ் டிக்ளேர்ட் அஸ் டெத். ஸோ ஆல் த வைட்டல் ஆக்டிவிட்டி எல்லாமே ஸ்டாப் ஆனால் தான் யூ கேன் சே தட் ஆர்கானிசம் இஸ் டெட். அதே தான், எல்லா வைட்டல் ஆக்டிவிட்டியும் ஸ்டாப், பர்மனண்ட் செசேஷன், பர்மனண்ட்டாக ஸ்டாப். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ என்னென்னலாம் இருக்குது, ஜுவெனலிட்டி, மெச்சூரிட்டி,
we have aging and then death. இது எல்லா ஆர்கானிசம்லயும் இருக்கக்கூடிய, whether it is plant or whatever, everything is going to have this lifespan. Okay, then we will jump on to the next thing, reproduction. So இப்ப reproduction அப்படின்னா என்ன அர்த்தம்னா, reproduction, production is something giving rise, reproduction is giving rise from that same அதான். ஸோ ஒன்றுத்துலேருந்து உற்பத்தி ஆகுது, அதே இனத்திலிருந்து இன்னொன்று உற்பத்தி ஆக போகிறது reproduction. ஸோ இன உற்பத்தி is the process by which all living organisms give rise to new organisms similar to themselves. ஸோ அதே இனத்திலிருந்து இன்னொரு ஒன்று உற்பத்தி ஆக போகுது, இன விருத்தி, இனம் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேம் ஆர்கானிசம் வந்து அப்படியே அது அப்படியே பேரண்ட் மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கும், அதே வித்தின் தட் ஸ்பீஷிஸ். அதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ அது ஆஃப்ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம், ப்ரோஜெனின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்ஸ்ப்ரிங் க்ரோ, மெச்சூர் அண்ட் இன்டர்ன் ப்ரொடியூஸ் நியூ ஆஃப்ஸ்ப்ரிங். இப்போ அடுத்து அந்த இனத்திலிருந்து வரக்கூடியது அதே ஜுவனைல் ஃபேஸ், மெச்சூரிட்டி, ஏஜிங், டெத். அந்த மெச்சூரிட்டி பீரியடில் அது என்ன பண்ணும், அடுத்து ஆஃப்ஸ்ப்ரிங் தரப்போகுது. ஸோ இப்படி தான் தலைமுறையாக வருது. ஸோ நம்ம தாத்தா, அப்பா, நம்ம அதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி ஆகட்டும் இல்லை பூனைக்குட்டி ஆகட்டும், எல்லாத்துக்குமே இப்படி தான் நடக்குது. Thus there is a cycle of birth, growth, death. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வட்டம் சொல்கிறாங்களே. ஸோ பிறப்பு இறப்புங்கிறாங்க, நடுவில் எவ்வளோலாம் இருக்குது, growth இருக்குது, டெவலப்மெண்ட் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, ஏஜிங் இருக்குது, அப்புறம் தான் டெத்து. எஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ தென் only it is there. Okay, so we'll just go to the next slide. So what is importance of reproduction? ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஒரு லைக் என்ன சொல்கிறது, வியப்படைய வேண்டிய ஒரு ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய அத்தனை 11 சிஸ்டம்ஸ் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப வியப்படையக்கூடிய சிஸ்டம் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன். ஸோ மூளை செயல்பாடாகட்டும், இதய செயல்பாடாகட்டும், எல்லாமே இருக்கட்டும், இது வந்து ஒரு முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை அந்த இனத்தோட பெருக்குதல் அது வந்து பிகாஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ இருக்கிறத செயல்பட வைக்க தான் மீதி சிஸ்டம். பட் ரீப்ரொடக்ஷன் மாத்திரம் என்ன பண்ண போகுது, அடுத்த தட் இஸ் நம்ம இருக்கோ இல்லை அதுன்றது அடுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வந்து அந்த தலைமுறையை வந்து என்ன சொல்கிறது, அதை உற்பத்தி பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இது சிமிலர் ஆர்கானிசம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? நம்ம இன்னும் போக போக நிறைய படிக்க போகிறோம். சிமிலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அடுத்து ஹென்ஸ் ரீப்ரொடக்ஷன் கேரிஸ் ஃபார்வர்ட் த ஜென்ரேஷன். ஸோ அடுத்த தலைமுறை இப்படின்றது வர்றது தான் நம்ம ரீப்ரொடக்ஷன். அதே நேரத்தில் கான்ஸ்டன்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் குரோமோசோம் நம்பர், 46, 46 குரோமோசோமா நம்மளாம் டிப்ளாய்ட். எஸ், 46. அடுத்த தலைமுறை 46. இது வந்து டபுள் டப்பாவும் ஆகிறது கிடையாது, அதே கான்ஸ்டன்சியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும், இன்னாரும் யோசிச்சே பார்க்க முடியாது ஒருத்தரோட சைஸை இல்லையா? ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆஃப் த குரோமோசோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ரீப்ரொடக்ஷன். அடுத்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வேரியேஷன். இப்போ வந்து பாருங்க, அம்மா அப்பா இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய பாருங்க, ஒரே மாதிரி இருக்காது. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அந்த கதையை விடுங்க, மீதி பேர் வீட்லேயே சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்களா? கிடையாது. எப்படி? அந்த வேரியேஷன். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் வருது பாருங்க, பிகாஸ் ஆஃப் வாட் வி சே வித் ஃபியூஷன் ஆஃப் த கெமீட்ஸ். எஸ், அந்த ஜெனட்டிக் காம்பினேஷன், அந்த ரீகாம்பினேஷன் தான் இட் இஸ் கிவிங் வேரியேஷன். ஸோ ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் லீட் டு வேரியேஷன். ஸோ யாராவது வந்து ரீப்ரொடக்ஷன் சாப்டர் ஏங்க இவ்வளோ வியப்பாக சொல்கிறீங்கன்னா, ஒரே வார்த்தை, மற்றதெல்லாம் இப்போ இருக்கிறது செயல்படுது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னங்கிறது தான் நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இது ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபேசினேட்டிங். அடுத்து இதை ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக யோசிக்கணும். எனக்கு 46 குரோமோசோம், அடுத்து அது டபுள் ஆகாமல் அதே குரோமோசோம் லெவல் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. மூணாவது விஷயம் ஜெனட்டிக் வேரியேஷன். என்ன மாதிரி என் பொண்ணு இல்லை, பொண்ணு மாதிரி அவங்க இதே மாதிரி வந்து வர்றது வந்து த வேரியேஷன் பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஓகேங்களா, புரியுதுங்களா? எஸ். இப்போ there are types of reproduction. இப்போ என்னென்ன வகைகள் இருக்கு? we have asexual reproduction, sexual reproduction. இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதான், சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வர ரொம்ப ரொம்ப பேசிக் இது இல்லையா? in this new individual is produced without the union of gametes or transfer of genetic material. hence only single parent is involved. uniparental அப்படின்னு கூட சொல்லுவோம். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல். ஓகே, இதில் இருந்து வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு இன்னொரு இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ தெர் இஸ் நோ யூனியன் ஆஃப் கெமீட், தெர் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், அப்படியே பேரண்ட் மாதிரி. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். இட் இஸ் கோயிங் டு பி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட்.
அப்படியே இதை பார்த்தா அதை பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. சில நேரத்தில் அதை எப்படின்னா அந்த வார்த்தைகள் க்ளோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அப்படியே எக்ஸாக்ட் க்ளோனிங்னு சொல்கிறோம்ல, அப்படியே ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். அதுதான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது இன் திஸ் the union of a male and a female gamete takes place, forming the first cell of a new individual. Hence, two parents of opposite sex are required in this process. So, இது வந்து biparental. So, ரெண்டு ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு கெமீட் தேவைப்படுது. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் பார்க்குறது வந்து கருமுட்டை ஸ்பெர்ம். இது வந்து என்னது ஓவம் ஸ்பெர்மட்டோசோவா. இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதோட இணைந்து வர்றது தான் வந்து அந்த நியூ இண்டிவிஜுவல். ஸோ இங்கே வந்து ஆப்போசிட் செக்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதனால தான் யூ ஆர் கெட்டிங் த வேரியேஷன். ஏன் வேரியேஷன் வருது? பிகாஸ் ஆஃப் திஸ் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன். ஓகேவா? எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கோ, இந்த பொட்டேட்டோவிலேருந்து இது வருதா, இப்போ இது அடுத்த பொட்டேட்டோ, இதுவெல்லாம் ஐடென்டிக்கல் க்ளோன்ஸ் மாதிரி இருக்கும், லைக் தட் ஆஃப் தேர் பேரண்ட். ஓகே, புரியுறதுங்களா? எஸ். ஷால் ஐ மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன்? எஸ். இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்? மேம், இப்போ நீங்கள் வந்து லைஃப் ஸ்பேன் சொன்னீங்க. அந்த லைஃப் ஸ்பேனுக்கு வந்து மெயின்டைன் ஆகி ஒரு ஜென்ரேஷன் போய் அடுத்த ஜென்ரேஷன் இதை வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கே அந்த ரீப்ரொடக்ஷன் தேவை. வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் சொல்லி கொடுத்தீங்க மேம், நல்லா புரியுது. இப்போ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னும் பொழுது இன்டர்னல் ஃபிசியாலஜி. ஸோ ஒரு ஆர்கானிசம்னு இருக்கும்போது அதோட உடம்பு இயங்கிறதுல அதுக்கு தெரியும் எப்போ எந்த ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் மெத்தடை அது சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், asexual reproduction is the common method of reproduction in organisms that have relatively simple organization like algae, fungi. But they shift to sexual method of reproduction just before the onset of adverse condition. So அதோட உடம்போட இயல்பு நிலையை அதுக்கு தெரியும். நார்மல் இது சிச்சுவேஷன், நான் ஹோமியோஸ்டேசிஸில் என் பாடி இருக்குது அப்படின்னும் பொழுது என்னோடது ஒரு பாடி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், நான் ஒரு சிம்பிள் ஆல்கே, நான் சிம்பிள் ஃபங்கை, எனக்கு இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் போதும்னு போயிட்டுருக்கிறது. வெளியே இருக்கக்கூடிய என்வாயர்மெண்டல் இஷ்யூ ஆர் எனி திங் அது கண்டியூசிவாக இல்லை, அதுக்கு அதோட நடக்கக்கூடிய அந்த இயல்பு அதுக்கு வந்து அது சூழ்நிலைக்கு சரியாக உட்படலை அப்படின்னும் பொழுது அது அழகாக வந்து செக்ஷுவல் மெத்தடுக்கும் மாறலாம். இது வந்து தெரியணும். அடுத்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை as well as the vegetative that is sexual mode of reproduction are exhibited by higher plants. So asexual reproduction la plants ku இன்னொரு பேர் இருக்கு, vegetative propagation அப்படின்னு சொல்லுவோம், vegetative propagation ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த asexual மெத்தடாக இருக்கலாம் இல்லை செக்ஷுவல் மெத்தடாக இருக்கிறது ரெண்டுமே ஹையர் பிளான்ஸில் இருக்குது. பட் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். இப்போ வந்து சிம்பிளாக இருக்க ஆர்கானிசம், அதோட ஸ்ட்ரக்சர் சிம்பிளாக இருக்குது, அதோட இன்டர்னல் ஃபிசியாலஜி இவ்வளோதான், உனக்கு இந்த ஏசெக்ஷுவல் போதும். பட் ஹையர் ஃபார்ம் போக போக பிளான்ஸில் போத் ஃபார்ம்ஸ் ஆர் பாசிபிள். எப்படி? செக்ஷுவலும் பாசிபிள், ஏசெக்ஷுவலும் பாசிபிள். ஏசெக்ஷுவலுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதே செக்ஷுவல் மோடில் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் சாத்தியம். எதுக்கு? அனிமல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆர்கானிசம் இஸ் ரெஸ்பான்சிபிள் because if organism will live in nutrition deficient condition, it will promote sexual reproduction. So இப்போ அதோட இயற்கை அந்த சூழலில் அதுக்கு வந்து போதுமான அதோட உடலுக்கு ஏற்பா இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை வந்ததுன்னா அப்போ அது என்ன ஆகும்? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தானாகவே ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ப சூழ்நிலை லைக் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சர், அப்புறம் அது சுற்றி இருக்கிற ஹேபிடேட், அது இருக்கக்கூடிய இடம், அந்த சாயில் ஆகட்டும், சலினிட்டி ஆகட்டும், பிஹெச் ஆகட்டும், எஸ் கிளைமேட்டு, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு இனத்தோட தட் இஸ் அந்த ஆர்கானிசமோட மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை மாற்றும். ஓகேங்களா? இது புரியுதுங்களா? எஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கிளியர்? எஸ். நிதர்ஷ், நீலாம்பரி, ஸ்ரீவத்சன், அதித்தி, புரியுதுங்களா? ஷல் ஐ ப்ரொசீட்? ஓகே, யா. இப்போ நம்ம வந்து கொஷின் செஷன் போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் உங்கள் சாட் ஓப்பன் பண்ணி யூ கேன் பி ரைட் ஆர் ராங், பட் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணும்போது தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம நிறைய வந்து பார்க்கலாம், படிக்க முடியும். லைக் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், அதே கொஷின் கூட எக்ஸாமில் வரலாம். லக்
arrange the following with respect to increasing lifespan. That is, இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை நம்ம வரிசைப்படுத்தணும். எதை வச்சு? அந்த லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாகிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். ரோஸ், ஃப்ரூட் ஃப்ளை, ரைஸ். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃப்ரூட் ஃப்ளை, ரைஸ், ரோஸ், ரோஸ், ரைஸ், ஃப்ரூட் ஃப்ளை. மூணாவது ஆப்ஷன் ரைஸ், ரோஸ், ஃப்ரூட் ஃப்ளை, ஃப்ரூட் ஃப்ளை, ரோஸ், ரைஸ். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த இருக்கக்கூடிய அந்த இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அங்கே அடுக்கியிருக்காங்க இல்லையா அந்த லைஃப் ஸ்பேன், அந்த ஆர்கானிசம், அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ், அதோட இதில் வந்து நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரில் வந்து நம்ம வந்து அதை அடுக்கணும். ஸோ அதோட லைஃப் ஸ்பேன் தெரிஞ்சால் தான் இது நம்ம பேச முடியும். ஸோ இப்போ 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரோஸ், ஃப்ரூட் ஃப்ளை, ரைஸ். இப்போ இதில் எது இருக்கலாம்? உங்கள் ஆன்சர்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ் எஸ் தஜுஜீன், அதித்தி, ஸ்ரீவத்சவ். எஸ் எஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஃப்ளை. அது என்றைக்குமே நாட்கள் கணக்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 40லிருந்து 50 நாள். இதே இந்த ரைஸ் பிளான்ட் நான் என்ன சொன்னேன், மாத கணக்கில் ஞாபகம் வச்சுக்கணும், 3 to 7 months. இதே ரோஸ் நான் என்ன சொன்னேன், செவரல் டெக்கேட்னா என்ன, ஒரு டெக்கேட் 10 yearsன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல வருட கணக்குங்களுக்கும் அது இருக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், வெரி குட். I'll go to the next question. ஆன்சர் என்னது? ஃப்ரூட் ஃப்ளை, ரைஸ், ரோஸ் with respect to increasing lifespan. ஓகேவா? ஓகே. அடுத்து, in the process of asexual reproduction, large number of individuals are produced due to involvement of reduction division. Individuals are genetically similar to one another but not to their parent. There is no need to search for a mate. Gametes may or may not be fused. ஸோ ஒரு asexual reproductionல இதில் எது வந்து சரியான விஷயம் பாருங்கள். large number of individuals are produced due to reduction division. Yes, very good. Aditi, Srivatsav, you gave the right answer. Very good. Yes, come on, others. Neelambari, Nidarshana, Tajuddin. Yes, வாங்க எல்லாரும் ஆன்சர்ஸ் கொடுங்க. குட். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் asexual reproduction அங்கே ரிடக்ஷன் டிவிஷனாக நடக்குது? கண்டிப்பாக இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி சிமிலர் டு ஒன் another பட் நாட் டு தேர் பேரண்ட். கிடையவே கிடையாது. தே ஆர் வெரி வெரி சிமிலர் டு தேர் பேரண்ட்ஸ். தெர் இஸ் நோ நீட் டு சர்ச் ஃபார் அ மேட். கண்டிப்பாக gametes may or may not be fused. ஸோ இதில் எது ஆப்ஷன்? there is no need to search for a mate. இதுதான் வந்து ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், you are able to follow? Yes, very good. We'll go to the next question. Yes, we'll go to the next topic of this reproduction. Okay students, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தேன்? லைஃப் ஸ்பேன் படித்தோம். வாட் இஸ் லைஃப் ஸ்பேன் சொல்லி கொடுத்தேன். வாட் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் ஸ்பேன் படித்தோம். அடுத்து என்ன சொல்லி கொடுத்தேன்? நம்ம வந்து ரீப்ரொடக்ஷன், அந்த ரீப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு வந்து என்ன பார்த்தோம், என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து அதோட சில எக்ஸாம்பிள்ஸ், லைக் அதோட ஃபேக்டர்ஸ், ஏன் வந்து இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை இன்னும் நல்லா விரிவாக படிக்க போகிறோம். asexual reproduction, sexual reproduction and events in sexual reproduction. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம asexual reproductionல இன் பிளான்ஸ் இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ asexual reproduction in plants நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். asexual reproduction in plantsக்கு வந்து இன்னொரு பேர் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இதை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? எஸ், இப்போ படிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புரியணும் அப்படின்னா, மேம் இது எங்களுக்கு ஒரு சிம்பிள் வேலை கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னா, asexual reproduction அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் only one parent, and the one parent mitotic divisionல it is giving rise to new organism. அதில் வந்து gamete ஃபார்மேஷனோ இல்லை ஃபியூஷனோ முக்கால்வாசி இருக்காது. ஓகே, ஸோ வாட் எவர் பேரண்ட் கிட்ட இருக்க அப்படியே அந்த ஜெனட்டிக் கண்டென்ட் அப்படியே வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு போக போகுது. ஸோ ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்ஃபலாஜிக்கலி அப்படியே எக்ஸ்டர்னல் தோற்றமாகட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா
என்ன சொல்கிறது, உள்ளே இருக்க ஜெனட்டிக் கோர் ஆகட்டும் எல்லாமே அப்படியே பேரண்ட்டோட ரெப்ளிகா. அதனால இதுக்கு பேர் நம்ம க்ளோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே இந்த மாதிரி நடக்கும்? அப்போ நேச்சரோ காடோ பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக யோசிச்சுருக்காங்க. இந்த மாதிரி யூனிசெல்லுலாராக இருக்குது, இதுக்கு இவ்வளோ சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிசம்க்கு இப்படி ரீப்ரொடக்ஷன் இருந்தால் போதும், ஜஸ்ட் ஒன் செல் டிவைட் டு 2 அப்படியே அதோட காப்பி. ஸோ இதை மாதிரி இருக்கிற சிம்பிள் ஆர்கனைசேஷன் ரொம்ப 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 இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸாகவே இல்லாமல் ரொம்ப இயல்பாக இயங்கக்கூடிய சிம்பிள் செல், அது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், சில அனிமல், அதில் நடக்கக்கூடியது தான் இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட் ப்ராசஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா எடுத்து ஜஸ்ட் ஒரு பெட்ரி பிளேட்டில் போட்டிங்க வச்சுக்கோங்களேன், மட காலனிஸாக அப்படியே டிவைட் ஆகுது. எப்படி அது மாதிரி ஆகுது? பிகாஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அவ்வளோ ஃபாஸ்ட்டு, சிம்பிளஸ்ட் ஒன் ஆல்சோ. ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் அ டைப் ஆஃப் ப்ராசஸ் இன் விச் the new organisms are produced without the formation and fusion of gametes. Okay, I think this you will understand. So it is uniparental, that is only one parent is involved, right? All the genes and genetic contents received by the offspring from one parent through mitotic cell division. So it is through the process of mitotic cell division. In the concept இது ரொம்ப முக்கியம். So offsprings are genetically and morphologically identical to the parent and so they are called clones. முன்னாடி ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், it's like a process of cloning. Asexual reproduction occurs mostly in unicellular organism. So எங்கே நடக்கும்? Mostly in unicellular organism, in plants and certain animals. எங்கே எதுக்கெல்லாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஒன் ஆல்சோ. So what are the types of asexual reproduction in plants? So நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், the term is called vegetative reproduction or vegetative propagation. So in plants the asexual reproduction is often referred as vegetative reproduction, propagation or angiospermy. Okay, so இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஸ்ப்ரவுட்ல இருந்து அதுக்கு வந்து சூட்டபிளாக ஒரு வெட்டான ஏரியாவோ இல்லை ஒரு டேம் பண்ணும்போது ஒரு ஈரப்பதம் இருக்கும்போது ஒரு இடம் கிடைச்சா இது என்ன ஆகுது, அடுத்த ஒரு உருளையாக முளைக்க போகுது இல்லையா? ஸோ எப்படி சொல்ல வரோம்னா, எதில் அதோட பேரண்ட் எதுவோ இருக்கோ அதுலேருந்து சிங்கிள் பேரண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்கும் பொழுது அப்படியே அது வந்து என்னவாகுது, அடுத்த ஒரு அதே அந்த பிளான்ட்டாகவே வந்து அது முளைக்கப்படுது. ஸோ அது எதுவாக வேணால் இருக்கலாம், அது வந்து நிறைய டைப் இருக்குது. இப்போ இந்த இஞ்சி அப்புறம் வந்து மஞ்சள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரைசோம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, அந்த ரன்னர் அந்த க்ரீப் ஆகிறது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வச்சிங்கன்னா கூட அடுத்த ஒரு இது மாதிரி புடச்சி விட்டு ஒரு வெங்காயம் வரும். ஸோ இந்த மாதிரி எதுலேருந்து அது முளைக்குதோ அந்த அந்த ரூட்டாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், அது லீஃபாக இருக்கலாம். ஸோ அதிலிருந்து அடுத்து ஒரு ஆர்கானிசம், தட் இஸ் அதே பிளான்ட் அது முளைக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபக்யூல்னு சொல்லுவோம். ஸோ எதிலிருந்து அது வரப்படுகிறதோ அதுக்கு என்ன பேர், வெஜிடேட்டிவ் ப்ரொபக்யூல். ஏன்னா அந்த மெத்தடுக்கு பேர் ப்ரொபகேஷன் சொல்லிட்டேன். ஸோ இன் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸில் நோட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. நோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு எப்படி வந்து ஒரு ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு ஒரு மரத்துக்கு இருக்குமோ அந்த ஸ்டெம்மு தான் வந்து மாடிஃபையடாக வந்து நோடாக இருக்குது. ஸோ அந்த நோட் வந்து எப்போ வந்து ஒரு ஈர தண்ணியிலையோ இல்லை ஒரு வெட்டான இடத்துல படுதோ திரும்பி அங்கேருந்து ஒரு சின்ன வேர் முளைச்சி ஒரு புதுசாக ஒரு மரம் வந்து முளைக்குது. இதுதான் வந்து நேச்சுரலாக நடக்கிற ஏசெக்ஷுவல் ஃபார்ம் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? இதை தான் நம்மளோட ஹார்டிகல்ச்சரிஸ்ட்டு, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெத்தடை வச்சு கமர்ஷியல் வேல்யூக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இது வந்து என்ன பண்ணும், கமர்ஷியல் வேல்யூ அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்படி மடன்னு சீக்கிரமாக நடக்கிறது. இது வேகமாக வந்து அவங்களோட உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்ப்போம். ஓகே, so in plants asexual reproduction is often referred as vegetative reproduction, angiospermy. In plants the units of vegetative propagation such as runner, rhizome, நான் சொன்னேன் இல்லையா, இஞ்சி, சக்கர், டியூபர்,
ஆஃப்செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீருக்குள்ளே இருக்கிற அந்த பிஸ்தியா பிளான்ட் நான் காமிக்கிறேன் படம் உங்களுக்கு புரியும். பல்பு ஆர் ஆல் கேப்பபிள் ஆஃப் கிவிங் ரைஸ் டு நியூ ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பங்கு அதுதான் வந்து புதுசாக முளைத்து புது ஆர்கானிசமாக உருவாக போகுது. So these structures are called vegetative propagules. In majority of the cases, the nodes present in modified stems of these plants, when come in contact with damp soil or water, they produce roots and new plants. So எப்போ வந்து அது அடுத்ததில் வந்து படுதோ அப்போ அது புது ரூட்டாவோ இல்லை நியூ பிளான்ட்டாவோ முளைக்கக்கூடும். ஓகேங்களா? So what are the types of asexual reproduction? So vegetative propagation. So vegetative propagation என்ன சொன்ன, ரூட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், அது ரீப்ரொடக்டிவ் பார்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து எது வந்து இருந்தாலும் அதுதான் வந்து we call that as vegetative propagules. Vegetative propagules. Okay. So இந்த மெத்தட் மூலமாக நடக்கிறது இதுக்கு பேர் vegetative propagation. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை ரூட்ஸ், வேர்கள் மூலமாக நடக்கக்கூடிய ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் இன் பிளான்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாருங்கள் ரூட் டியூபர். ஸோ வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் வந்து டியூபரஸ் ரூட்டாக இருக்குது. தே ஆரிஜினேட் ஃப்ரம் த ரூட்ஸ் that have been modified to store nutrients. These roots become enlarged and may give rise to new plant. இப்போ வந்து பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பழைய அந்த ஸ்டெம்மு, இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிதாக இருக்கும் இல்லையா. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து இன்னொரு புது ஷூட் வந்து முளைச்சி இது என்ன ஆகும், இன்னொரு புது பிளான்ட்டாக டெவலப் ஆகி அதோட ரூட்லேருந்து நம்மளுக்கு வரும். லைக் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ஆள்வெளி கிழங்கெல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் வந்து இந்த டியூபர்லாம் வந்து மாடிஃபைடு ஃப்ரம் ரூட். ஓகேவா? அது வந்து இப்படி தான் ஏசெக்ஷுவல் மெத்தட். இல்லை டப்போய்கா, டெனஸ்போரா, டாக்லியா, அந்த ஃப்ளாஸ் இருக்குல்ல, அஸ்பராகஸ் etc. they develop from the buds and each bud என்ன பண்ணும், இதுதான் வந்து நியூ பிளான்ட்டாக முளைக்க போகுது. ஸோ இது வந்து ரூட் டியூபர்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை டப்பாயோக்கா இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஆள்வெளி கிழங்கு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இப்படி தான் வந்து முளைக்குது. ஸோ இது என்ன, எதுக்கு அந்த ரூட் வந்து ரூட் டியூபர்னு சொல்கிறோன்னா, ஒன்றே நிமிஷம், டியூபர்னு சொன்னோம்னாலே அது வந்து நம்மளோட மண்ணு கீழே வளையிறது. அந்த டியூபர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து அந்த சர்க்கரை சக்தி, அந்த கார்போஹைட்ரேட் சொல்லுவோம்ல, அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அது ஏன் அப்படி இருக்குன்னா, அது வந்து அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதான் அது ரூட் டியூபர்னு சொல்கிறோம். இந்த டியூபர்ஸ்லாம் வந்து நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, ஏன்னா அவ்வளோ கார்ப்ஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்டார்ச்சு. ஸோ இந்த ரூட் டியூபர்ஸ் வந்து இது எப்படி ஏசெக்ஷுவல் மெத்தடாக வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நாளைக்கு வெட்டு சாயிலோ சர்ஃபேஸோ பட்டால் இந்த பட்டு வந்து என்னாகும், இதுலேருந்து ஒரு ஸ்டெம்மு, இது வந்து ரூட், அந்த ரூட்டு வந்து ஸ்வாலன் ஆகி அதுதான் அடுத்த ஸ்வீட் பொட்டேட்டோவாக வளரப்போகுது. புரியுதுங்களா? எஸ் அதித்தி, நீலாம்பரி, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை ரூட்ஸ். இப்போ ரூட்ஸில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெபக்ட்ரி ஆல்பிவிசியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரூட் இருக்குல்ல, ஆஃப் சம் உட்டி பிளான்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது, தே வில் ப்ரொடியூஸ் ஷூட்ஸ். அது என்ன பண்ணுன்னா அந்த மரக்கிளையில மாதிரி வளர்ந்துட்டு அதுலேருந்து திரும்பி புது மரம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த லெபக்ட்ரி இல்லைன்னா வந்து ஷிஜாம், அல்பிசியா இந்த மாதிரி இருக்கிறதுல தட் இஸ் அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய இந்த மரத்தோட ரூட்ல இருந்து ஒரு ஷூட் ப்ரொடியூஸ் மாம், அந்த வேர்லேருந்து ஒரு கிளை மாதிரி வருமா, அந்த கிளை வந்து என்ன ஆகுமா, நாளைக்கு ஒரு புது மரமாக முளைக்கும். அதுக்கு பேர் அங்கே பட்ல இருந்து வரும், இங்கே வந்து ஷூட் மாதிரி வந்து புது மரமாக வளரப்போகுது. இது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை ரூட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து ரூட் முடிச்சிட்டோம். ஸோ ரூட்டில் நம்ம என்ன பார்த்தோம், ரூட் டியூபர் பார்த்தோம். அடுத்து அதே வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து அந்த ரூட்லேருந்து எப்படி ஒரு ஷூட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு 2 விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. இப்போ லீஃப் பார்ப்போம். இது நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம வீட்டுக்கிட்டேயே இருக்கு, இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி செடிகள் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபைலம் பினாக்டம், இதுலேயே நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது ஆக்சுவலாக இந்த பிளான்ஸ் இதுலேயே. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இலைகள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் தமிழில் இருக்கிறதுனால இந்த இலை பேர் சொல்கிறேன், பிரையோஃபைலம் பினாட்டம் அந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான். ரணகல்லி அப்படிங்கிற ஒரு செடி. இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் அடைகிற செடி வந்து இந்த பிரையோஃபைலம் நிறைய இருக்குது அது ஃபேமிலியில்.
அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீனல் ஸ்டோன்ஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஒரே ஒரு இலை எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் வீட்டில் வச்சேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒரு தொட்டி ஃபுல்லாக இது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. ஒரு தொட்டி ஃபுல்லாக அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துருச்சு. எனக்கே வந்து பார்க்குறதுக்கு எப்படிடா வச்சோம் ஒரு வாரத்துக்குள்ளே இவ்வளோ கடன்னு வருது. அதுதான் அந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனோட ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ த லீவ்ஸ் ஜென்ரலி டு நாட் ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஓகே, லீவ்ஸ்க்கு வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் என்ன பண்ண போகுதுன்னு பாருங்கள். However, in Bryophyllum pinnatum, Bryophyllum digerminatum develop adventitious buds. இந்த adventitious buds வந்து இந்த நாச்சஸ்லேருந்து வரும். ஓகே, இந்த நாச்சஸ்லேருந்து அது டெவலப் ஆகும். இந்த மாதிரி நாச்சஸ்லேருந்து அது முளைக்கும். ஸோ இந்த நாச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாச்சஸ் வந்து இந்த மார்ஜின் ஆஃப் த லீவ்ஸில் இருக்கும். ஸோ மார்ஜின் ஆஃப் த லீஃபில் இந்த மாதிரி நாச்சஸ் இருக்கும். ஓகே, இந்த நாச்சஸில் வந்து என்ன ஆகும், இங்கேருந்து ஒரு குட்டியாக வேர் மாதிரி வரும், அங்கேருந்து ஒரு புது மரம் மாதிரி முளைக்கும். இப்போ அதை ரைட்டாக வந்து அந்த சாயில்லையோ ஒரு டேம் சர்ஃபேஸ்லையோ பட்டா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வேர் இருக்குது பாருங்கள், இந்த மொத்தமும் அப்படியே டிட்டாச் ஆகி இது அப்படியே வந்து அடுத்த மரமாக வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் திரும்பி. புரியுதுங்களா? இது ஒன்று புது பிளான்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் மூலமாக வந்து ப்ரொபகேட் ஆகிறதுக்கு பேர் வந்து என்னது, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் பை லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார், பிரையோஃபைலம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, பிரையோஃபைலம். அடுத்து வந்து ஸ்டெம்ஸ் மூலமாக வந்து இப்போ ரூட்ஸ் பார்த்தோம். ரூட்ஸ்லேயே உங்களுக்கு எது சொல்லி கொடுத்தேன், ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தோம், அப்புறம் அந்த லெபேக் அந்த உட்டி பிளான்ட் ஒன்று பார்த்தோம். லீவ்ஸில் வந்து பிரையோஃபைலம் இல்லையா, அது ஒன்று பார்த்தோம். இப்போ ஸ்டெம்ஸ்க்கு போகிறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா இந்த ரைசோம் ஜிஞ்சர் இல்லையா. ஸோ இந்த ரைசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாடிஃபைட் ஸ்டெம், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஹரிசாண்டலாக தான் வளரும். ஸோ இதுதான் சாயில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாயிலில் எப்பவுமே இது ஹரிசாண்டலாக இப்படி தான் வளரும், பெனீத் த சர்ஃபேஸ். ஓகே, இந்த ரைசோம் வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்பொழுது இதில் என்ன இருக்கும்னா ரூட்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஷூட்ஸ், அந்த ஷூட் தான் வந்து மாடிஃபை ஆயிருக்கு. ஸோ இந்த ரைசோம் வந்து வில் டெவலப் இன்டு நியூ பிளான்ட். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஸ்கேல் லீஃப் இருக்கும். இந்த மாடிஃபைடு இது தான் நம்ம நோடுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு நோடுக்கு இடைவேளையை தான் இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து இதுதான் அந்த பட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து எடிபிள் பிளான்ட் ரைசோம் வந்து இந்த ஜிஞ்சர், டர்மெரிக், நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த மஞ்சள் கிழங்கோ இல்லை வந்து பார்த்தீங்களா அந்த இஞ்சி இருக்கு இல்லையா ஜிஞ்சர், இது எல்லாமே எடிபிள் பிளான்ட் ரைசோம்ஸ் தான். ஓகேவா? ஸோ தே டெவலப் இன்டு நியூ பிளான்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு அது புரியணும். ஸோ இது வந்து வேரில் படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரியே இந்த இன்னொரு பட் மாதிரி வளரும். இங்கேருந்து இதுக்கு இது என்ன சொல்கிறது, இந்த ரூட்ஸ் மாதிரி வரும். இது வந்து சாயிலில் நாளைக்கு பட்டுதுன்னா இது பிஞ்ச் ஆஃப் ஆகி இது இன்னொரு ரைசோமாக அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்டெம் வந்து அப்படியே வந்து ப்ரொபகேட் ஆகி அது அடுத்ததாக வந்து மாடிஃபை ஆகி அப்படியே ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ். அடுத்து ஸ்டோலான் அண்ட் ரன்னர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்கே மாதிரி கொடி மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த கொடி மாதிரி போகுது. ஸோ ரன்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னருக்கு வந்து நிறைய கொடிகள் இருக்குது. நிறைய தமிழில் சொல்லணும்னா க்ரீப்பர்னு சொல்லுவாங்க, முல்லை கொடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாவக்காய் இதெல்லாம் இருக்குல்ல, மல்லி, இதெல்லாம் ஒரு விதமான இருக்கும் கொடிகள். ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஏறி போகிற கொடியாக இருக்கும், ஒன்று பூமியிலேயே படர்ற கொடியாக இருக்கும், இன்னொன்று சப்போர்ட் கொடுத்தா தான் படர்ற கொடியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பூமியிலேயே படரக்கூடிய கொடி. ஸோ இட் இஸ் லைக் ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், ரன்னர்ஸ். ஓகே, தே ஆர் கால் ஸ்டோலன். ஸோ ரொம்ப தொலைவுக்கு வரைக்கும் அப்படியே க்ரீப் ஆகிட்டு போகும் இது. ஓகேவா? தே ஆர் சிமிலர் டு ரைசோம். ஏன் சிமிலர் டு ரைசோம்னா ஹரிசாண்டல் growth தான் இது. ஓகேங்களா? இப்படி வெர்டிக்கல் growth கிடையாது. ஸோ ரன்னர்ஸ் ஆர் ஆல்சோ கால் ஸ்டோலான்ஸ். ஓகே, they are similar to rhizomes in that they exhibit horizontal growth at or just below the soil surface. ஒன்று மணல் மட்டத்துக்கு மேலேயாவோ இல்லை கீழேயாவோ இதே மாதிரி ஹரிசாண்டலாக வளர்ந்துட்டு போகிறது தான் என்ன பேர், ரன்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஸ்டோலான்னு சொல்லுவோம். they originate from existing stem. ஸோ இங்கே இது ஒரு மரக்கிளை, இது வந்து இலைகள், இதுதான் அந்த மரக்காம்புகள், இது வேறு உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து வரக்கூடிய இதுதான் அப்படியே படர்ந்து அடுத்த ஒரு மரம் இருக்குது, இதுலேருந்து படர்ந்து இது ரொம்ப தொலைவு போகும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஆஸ் ரன்னர்ஸ் க்ரோ தே டெவலப் ரூட்ஸ் ஃப்ரம் பட்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய இந்த இப்போ இதுதான் ஒரு பட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுலேருந்து வரக்கூடிய அந்த வேர் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து இன்னொரு இப்படி படரும். ஸோ இங்கே பாருங்கள் இன்னொன்று வந்துருச்சா, இது பட்டா. ஸோ இங்கே திரும்பி வேர் வந்தால் திரும்பி இங்கேருந்து இப்படி படரும். ஸோ லைக் தட் இந்த பட்டு வந்து எங்கே இருக்கும்னா அந்த நோட்ஸில் இருக்கும், அந்த டிப்ஸில் இருக்கும், அங்கேருந்து இப்படி தான் வளரும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ராபெரிஸ் ஐஸ்கிரீம்லலாம் போட்டு சாப்பிட்றோமே, அந்த ஸ்ட்ராபெரி, கரான்ஸ், சம் கிராஸு, மணல் வெளியில் பார்த்தீங்கன்னா புல் தர மாதிரியாக வளருதே,
அதெல்லாமே இப்படி தான் வளருது. ஓகேவா, புரியுறதா? ஸோ ஸ்ட்ராபெரி பாருங்கள், யூ கேன் சி தோஸ் ரன்னர்ஸ். பாருங்கள், இங்கேருந்து இப்போ இது முளைச்சி இது வருதா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நோடு அது அடுத்து சூட்டபிள் சர்ஃபேஸில் படுதா, அடுத்து இது முளைச்சி இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஸ்டோலான்ஸ் ஆர் ரன்னர்ஸ் பார்ப்போம். இதில் எப்படி இருக்கும்? ஹரிசாண்டல் டு த சாயில் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோலான் ஆர் ரன்னர் பார்த்தோம். இப்போ வந்து ஆஃப்செட் பார்க்க போகிறோம். ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் இன் அக்வாட்டிக் பிளான்ட். இதே மணலில் இருந்தால் அது ரன்னர்ப்பா, இதே அது நீரில் இருந்தால் அதுக்கு நாங்கள் வேறு பேர் கொடுக்குறோம், அதுக்கு பேர் ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹயாசின்த்து, பிஸ்தியா, இந்த மாதிரி பிளான்ஸ். வாட்டர் ஹயாசின்த் வந்து ஐகாரண்யா இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் இப்படி இருக்கும். ஸோ அதோட அந்த மரக்கிளை மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகள் இது பிளேட்ஸ் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நீரில் மிதக்கணும், அந்த பயான்சி இருக்கணும். இதுதான் அந்த ரூட்ஸு. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஆஃப்செட்டு. ஓகேவா? இது என்ன ஆகும்னா, இந்த ஆஃப்செட் வந்து இங்கேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கிளை மாதிரி வரும். இது பிஞ்ச் ஆஃப் ஆகிட்டு இது வந்து இன்னொரு அதுலேருந்து வரக்கூடிய அந்த சின்ன இலை அப்படியே வந்து நீரில் அது மிதந்து அது அப்படியே புது வாட்டர் ஹயாசின்த்தோ இல்லை பிஸ்தியாவோ வளரப்படும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்டெம் டியூபர்ஸ். இப்போ வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? என்னென்னலாம் படித்தோம்? ரன்னர் ஆர் ஸ்டோலான்னு சொல்லி கொடுத்தேன். இதே அக்வாட்டிக் பிளான்ஸில் அதுக்கு பேர் என்ன சொல்லி கொடுத்தோம்? ஆஃப்செட். இப்போ இதே மணலுக்கு அடியில் புதைந்து இருக்கக்கூடிய ஸ்டெம் டியூபர்ஸ் பார்க்குறோம். எப்படி ரூட் டியூபர்ஸ் பார்த்தோமோ ஸ்டெம் டியூபர்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டெம் டியூபர்ஸில் டியூபர்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஆர்கன். ஏன் வெஜிடேட்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம்னா, தட் மே டெவலப் ஃப்ரம் ஸ்டெம் ஆர் ரூட். அதுக்கு பேர் தான் டியூபர். ஒன்று வேர்லேருந்து வரணும், இல்லை ஸ்டெம்லேருந்து வரணும். இது ரெண்டுத்துலேருந்து வந்தால் அதுக்கு பேர் என்ன? டியூபர். ஸ்டெம் டியூபர் அரைஸ் ஃப்ரம் ரைசோம் ஆர் ரன்னர்ஸ் that becomes swollen from storing nutrients. ஸோ இப்போ ஸ்டெம் டியூபர் அப்படின்னு சொல்கிறோம்னா அது எங்கேருந்து வரும்? ஒன்று அந்த மாடிஃபைட் ஸ்டெம்லேருந்து அரைஸ் ஆகணும், இல்லை அந்த ரன்னர்ஸ் பார்த்தோம் பாருங்களா, அதுலேருந்து முளைச்சி அது என்ன பண்ணும்? நல்ல ஸ்வாலன்னால நல்லா பெரிதடையணும். ஏன்? உள்ள ஃபுல்லாக அந்த நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் அந்த மேலே வந்து பார்த்துருக்கீங்களே இந்த மாதிரி பட்டு, இதில் இருந்து தான் நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய ஒரு பிளான்ட் வரப்போகுது. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் சிஸ்டம் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு டியூபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஐன்னு ஒன்று இருக்கும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே வந்து ஸ்கார் ஆஃப் ஸ்கேல் லீஃப் இருக்கும். இங்கே தான் அந்த ஐயில் வந்து அந்த ஜெர்மினேட்டிங் பட் இருக்கும். இதில் என்ன ஆகும்? இது பெருசாக அது புடச்சி முளைஞ்சி அதோட வேர் வந்து கரெக்டாக படும்போது என்ன ஆகும்? அடுத்து தான் ஒரு பெரிய உருளையாக வளரப்போகுது. ஸோ பொட்டேட்டோஸ் அண்ட் யாம்ஸ் இல்லையா, அந்த சேனைக்கிழங்கு, கரணைக்கிழங்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டெம் டியூபர்ஸ். ஓகேங்களா? சக்கர்ஸ் அண்ட் ரூட் ஸ்ப்ரவுட்ஸ். ஸோ சக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த பேசல் பார்ட்ஸ் ஆஃப் பேரண்ட் பிளான்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் பிளான்ட் இருந்தால் அதோட பேஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு பிளான்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பேசல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் சக்கர்ஸ் ஆர் ரூட் ஸ்ப்ரவுட். ஸோ இதோட டிப் ஆஃப் சக்கர் வந்து எப்படின்னா, இது டைரக்ட்லி வந்து இட் வில் க்ரோ அப்வர்ட் டு கிவ் ரைஸ் டு ஏரியல் லீஃபி ஷூட். ஸோ இங்கேருந்து வரக்கூடிய அந்த சக்கர் பிளான்ட்டோட டிப்பு அப்படியே இது வளர்ந்து இது என்ன பண்ணுது? அடுத்த மரக்கிளை, தட் இஸ் ஏரியல்னு அர்த்தம், வெளியே பார்த்து லீஃபி ஷூட்ஸ் வித்தவுட் ஃபார்மிங் ரூட்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த சக்கர் வாட்எவர் தட் ரூட் ஸ்ப்ரவுட் அப்படியே வெளியே வந்து புது மரக்கிளையாக வளரும். பட் அதுக்கு ரூட்டு இருக்காது. ஸோ தட் வில் ஹெல்ப் இன் பெர்னியேஷன். ஸோ இப்படி தான் அந்த வளர்ச்சி நான் சொன்னாலே. ஆக்சுவலாக இது ரொம்ப வந்து பெரிய விஷயம். அதை வாழை அடி வாழைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அடுத்த வாழைன்னு இப்படி வர்றதே வந்து இது மூலமாக தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம், மென்தா, பனானா, பைனாப்பிள், இது எல்லாமே த்ரூ சக்கர்ஸ் அண்ட் ரூட் ஸ்ப்ரவுட். ஸோ வெளியே வந்து இது அப்படியே முளைக்கும், இதுக்கு ரூட் கிடையாது, இதுலேருந்து வர்றது தான் இதோடது. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? சக்கர்ஸ் அண்ட் ரூட் ஸ்ப்ரவுட்ஸ். எஸ், நீலாம்பரி, ஸ்ரீவத்சவ், அதித்தி, தஜுதீன், புரியுறதா? எனி டவுட் so far? Any doubt? Okay, shall I proceed? Okay. So இப்போ இதே vegetative propagation by reproductive paths. So இவ்வளோ நேரம் உங்களுக்கு root பார்த்தோம், leaf பார்த்தோம், stem பார்த்தோம். இப்போ reproductive paths பார்க்க போகிறோம். Bulbils வந்து பார்த்தீங்கன்னா it is occurs as a fleshy axillary bud modified from either a flower bud or a vegetative bud or several small bulbils. So இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா agave plantல இந்த மாதிரி small bulbils அது வந்து என்ன ஆகும்? தே ஆர் ஃப்ரம் ஒன்று அந்த ஃப்ளவர் பட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு
ஆக்சிலரி பட், தட் இஸ் அந்த ஆக்சிலரி பட்லேருந்து நம்மளுக்கு புதுசாக இன்னொன்று முளைக்க போகுது. லைக் ஒரு வெஜிடேட்டிவ் பட்டாக இருக்கலாம், அதோட இதுலேருந்து நிறைய அந்த மாதிரி குட்டி குட்டி பல்பிள்ஸ் இந்த மாதிரி முளைச்சி, ஸோ தே ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆக்சிலரி பட்ஸ். ஸோ பல்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பல்பிள்ஸ் தான் வந்து புது பிளான்ட்டாக க்ரோ ஆக போகுது. ஓகேவா? ஸோ வென் ஷெட் ஃப்ரம் த மதர் பிளான்ட், ஸோ இந்த மதர் பிளான்ட் இப்படியே உதிர்ந்து விழுந்துட்டா அந்த உள்ளே இருக்கிறது வந்து நியூ பிளான்ட்டாக முளைக்க போகுது. லைக் ஏ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஆனியன் கொடுக்கலாம். அகேவ், ஆனியன், கார்லிக், ஷாலாட், ஹயாசிந்த், டேஃபடில்ஸ், லில்லிஸ், டூலிப்ஸ், இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அது கூட இந்த பல்பிள்ஸ் மூலமாக, எய்தர் த்ரூ த ஃப்ளார் பட், எல்லாமே த்ரூ அட்வென்டிஷியஸ் பிளான்ட். தட் கேன் பி ஃப்ரம் ஃப்ளார் ஆர் இட் கேன் பி ஃப்ரம் எனி அதர் பார்ட், தட் இஸ் த பட், த வெஜிடேட்டிவ் பட், அந்த மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, த டெரர் ஆஃப் பெங்கால். ஐ திங்க் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் இதுக்கு வந்து டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வாட்டிக் பிளான்ட் வாட்டர் ஹயாசிந்த் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்வேசிவ் வீட் ஃபவுண்ட் க்ரோயிங் வேர் எவர் தெர் இஸ் ஸ்டாண்டிங் வாட்டர். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கே இதோட ஷேப் ஆஃப் லீஃபும் இந்த அந்த பர்பிள் வைலட் கலர் ஃப்ளார்ஸ் வந்து ஸோ அட்ராக்டிவ். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. பட் இது ஒன்ஸ் அந்த வாட்டர் பாடிஸில் இது இருந்ததுனாலே அது என்ன பண்ணுன்னா அங்கே ஃபுல்லாக அந்த சன்லைட்டே அந்த தண்ணிக்குள்ளே போகாமல் பார்த்துக்கும். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து சர்வைவே ஆக முடியாது. இது மட சீக்கிரம் இந்த மாதிரி த்ரூ பல்பிள் நான் சொன்னல இந்த மூலமாக இது பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரொபகேட் ஆகிறதால மொத்த வாட்டர் பாடியும் ஆக்குபை பண்ணிடும். ஸோ உள்ளே இருக்கிற இது எல்லா ஆக்சிஜனையும் எடுத்துக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸ்ஸு, பிளான்ஸு எதுக்குமே அந்த ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ சீக்கிரம் என்ன ஆகிடும், உள்ளே இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கானிசமும் இறந்துடும். ஸோ அந்த வாட்டரே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாட் ஃபிட் ஃபார் எனி யூஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் very difficult to get rid of it. So அதுக்கு தான் இதுக்கு பேரு terror of Bengal. So aquatic plant water hyacinth is one of the most invasive weed found growing wherever there is standing water. It drains oxygen from water which leads to death of fishes. Even sunlight கூட உள்ள போக முடியாது. நம்ம இது வந்து ஊர் பக்கம்லாம் போகும்போது பஸ்ல போகும்போது சைடுல பார்த்தா அந்த லேக் ஃபுல்லா இப்படி ஸ்கம் மாதிரி இருக்கும், உள்ள இந்த மாதிரி நிறைய weeds மாதிரி இருக்கும். So they are that water hyacinth only. Since it can propagate vegetatively at a phenomenal rate and spread all over the water body in a very short period of time, very difficult to get rid of them. That is the most dangerous thing. Okay students, இன்னைக்கு நம்ம asexual reproduction in plants வந்து through vegetative propagation, vegetative propagules-ல உங்களுக்கு root, leaf, stem, reproductive parts எல்லாமே உங்களுக்கு explain பண்ண with examples. ரொம்ப simple I gave the examples. Now we will start attending the question. I want everybody to answer. எல்லாருமே நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்பதான் எனக்கு தெரியும் எவ்வளவு தொலைவு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து அப்பதான் நல்லா இன்னும் நெக்ஸ்ட் செஷன்ஸ் போகும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இன்னும் இன்டராக்டிவா பண்ண முடியும். Okay, we'll go to the first question. Process of reproduction which results in production of identical offspring is complex, fast, simple, slow, fast, simple, fast, elaborate. என்ன ஆப்ஷன்? So method of reproduction அதில் வந்து எப்படி ஐடென்டிக்கல் ஆஃப்ஸ்ப்ரிங் வருதுனாலே இட்ஸ் asexual reproduction. So how it should be? Asexual reproduction நான் என்ன சொன்னேன்? It is very fast and simple. So that should be the right answer. Okay, because it's not that complex. It is just by mitotic division, parent dividing into two daughter cell, identical, morphological, genetical, cloning. அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? Asexual reproduction is common in single-celled organisms having simple organization, aquatic plants, all of them. என்னவா இருக்கும்? Asexual reproduction is common in what all? Waiting for your answers. Yes. Single cell organism? Yes. Simple organization? Yes. Ma'am சொன்னீங்க. Aquatic plants, the ஐகார்னியாலாம் பார்த்தோமே. Yes. So answer is all of them. Okay. Yes or no children? Yes, you're all giving the answers. Yes, fast. Good. We'll go to the next question. In which of the following plants root bud is involved in vegetative propagation? நல்ல கேள்வி, நல்லா கேளுங்க. root bud, agave, banana, ginger, dahlia. எதுல வந்து ரூட்டோட பட்ல இருந்து வரும்? agave எது என்னன்னு சொல்லி கொடுத்த? bulbil. What about the banana? சக்கர், இல்லை chrysanthemum இதெல்லாம் பார்த்தோம். ginger, rhizome. அப்போ என்ன ஆன்சர்? Yes, the answer will be dahlia. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொன்னேன், மாடிஃபைடு ரூட். அங்கே என்ன நடக்குது? டியூபரஸ் ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ, அஸ்பராகஸ்,
டினோபோரா. அந்த பட்ஸ் வந்து இன்டர்ன் என்ன வருது, தே டெவலப் இன்டு அ நியூ பிளான்ட். ரூட் பட்ல இருந்து வர்றது வந்து டாக்லியா. ஓகே, choose the correct option for the given below organism. Yes, very good. Aditi, Tajuddin, very good. What about Srivatsav, Nidarshana, Neelambari? Yes, please start do posting the answers. எல்லாம் ஆன்சர் கொடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு. நீங்கள் இதில் தப்பாக ஆன்சர் கொடுத்தாலும் நான் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், ஏன் நீங்கள் வந்து தப்பாக சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த கான்செப்ட் இல்லை, எரேஸ் இட், இதுதான் கான்செப்ட்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ டோன்ட் ஃபீல் தட் நான் தப்பாக கொடுக்குறேன், அதெல்லாம் தப்பாக கொடுத்தா தான் யூ வில் லேர்ன் த ரைட் ஒன். ஓகே, ஸோ சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் கிவன் பிலோ ஆர்கானிசம். இது என்ன ஆர்கானிசம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? Yes, it's aquatic plant. என்ன பிளான்ட்டாக இருக்கும்? Yes, we are talking about the water hyacinth. So scourge of water bodies, reproduction through offset, drains oxygen from water, all of them are correct. So இந்த ஐகாரனியா தான் நம்ம பார்த்தோம், அந்த டெரர் ஆஃப் பெங்கால். இவன் தானே இந்த மோசமான வீடு இல்லையா? என்ன பண்ணுறான், வாட்டர் பாடிஸை ஸ்கார்ச் பண்ணுவான். ரீப்ரொடக்ஷன் இஸ் த்ரூ திஸ் ஆஃப்செட். எஸ், அண்ட் ட்ரெயின்ஸ் வாட், ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர். எல்லா ஃபிஷ்ஷும் டெட் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் கரெக்ட். Yes, yes students, you are able to follow. Now choose the incorrect match. நல்லா புரிஞ்சுக்கோ, incorrect choose பண்ண போறோம். bulbil agave, sucker pineapple, tuber bryophyllum, runner grass. runner வந்து அந்த horizontal போறது grass. okay, what about the sucker pineapple? We saw one with that banana pineapple, I think. Yes, what about bulbil agave? yeah, பார்த்தோம். What about tuber bryophyllum? கிடையாது, ஏன்னா டியூபர் வந்து பார்த்தீங்கன்னா it is with that potato. It can be a root tuber or it can be a stem tuber. So it can be either that what is that sweet potato or it can be a potato. Bryophyllum வந்து leaf bud. நான் சொன்னேன் இல்லையா, that bryophyllum pinnaticum. அது வந்து இதிலிருந்து வரக்கூடிய அந்த adventitious bud அடுத்து சாயில்ல பட்டா this will detach and grow into a new plant. Okay வா children, you are able to follow? Yes, புரியுதுங்களா? why we are choosing this answer, ஏன் இதை சூஸ் பண்ணுறோம், ஏன் இது இன்கரெக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டா தான் வரும். In vegetative propagule of potato and bryophyllum, new plant arise from respectively axillary bud, adventitious bud, adventitious bud, axillary bud, axillary bud, axillary bud, leaf bud, axillary bud. ஸோ இப்போ bryophyllum இங்கே இருக்குது பாருங்கள், இந்த படம் காமிச்சேன். ஸோ இதில் எங்கேருந்து வரும், whether it is potato and bryophyllum, from where it will come, from which bud it will come. So from potato, what was the name of that bud which I taught you? என்ன பட்னு சொல்லி கொடுத்தேன்? ஸோ இட் இஸ் adventitious bud. இதே பொட்டேட்டோக்கு நம்ம என்னன்னு சொன்னோம், axillary bud. ஸோ இட் இஸ் த axillary bud in the potato and adventitious bud in the bryophyllum. புரியுதுங்களா? Yes, so that is the right answer. Okay students, any doubts so far? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? clear? any doubts? any doubts so far? எல்லாம் புரியுறதா? ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தேன், லைஃப் ஸ்பேன் பார்த்தோம், அதோட ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம், அடுத்து ரீப்ரொடக்ஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன், இந்த ரீப்ரொடக்ஷன் தான் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அடுத்து என்ன சொல்லி கொடுத்தேன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அது வந்து நிறைய இருக்குது, ஆர்கானிசமில் வேறு மாதிரி இருக்கும், அனிமல்ஸில், பிளான்ஸு. இன்றைக்கி பிளான்ஸ் எடுத்து படித்தோம், அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரொபக்யூல்ஸு. அந்த வெஜிடேட்டிவ் ப்ரொபக்யூல்ஸில் ரூட் என்ன மாடிஃபிகேஷன், ஸ்டெம்மில் என்ன வருது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், லீஃபு, அப்புறம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த பல்பில்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ அடுத்து வந்து கேஸ் ஸ்டடி மாதிரி வி saw டெரர் ஆஃப் பெங்கால். ஓகே, ஸோ புரியுதா? எனி டவுட்ஸ்? ஷால் ஐ வைண்ட் அப் த கிளாஸ்? ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூஷன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய், குட் நைட்.